ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா vlogs. எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா vlogs. நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி என்னோட ஹோம் டூர். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். ரொம்ப நாளாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அக்கா ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இன்னைக்கு காமிக்கலான்னு வந்தாச்சு. என்னோட ஹோம் டூர் பார்த்துடலாமா? ஓகேயா? என்னோட அழகான ஹோம் வாங்க, ஓகே, எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்ப்பா. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதோட என்னோட ஹோம் டூரையும் நீங்கள் எல்லாரும் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஹாலை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நான் பால்கனி பார்த்துடலாம். ஏன்னா ஹாலை வந்து இந்த லைட்டிங்கில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பால்கனியோட அந்த கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்லாம் எடுத்து விட்டா தான் உங்களுக்கு லைட்டிங் பக்காவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பால்கனி பார்த்துடலாமா? வாங்க வாங்க. இதுதான் எங்கள் வீட்டோட பால்கனி. ரொம்ப வருஷமாக எனக்கு பால்கனி வேணும்னு ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் பெருசாக வியூ இருக்காது, ஆனால் நல்லாயிருக்கும். வாங்க. இது ஃபுல்லாக செடி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு விதை வந்து போட்டிருக்கேன் நான். நல்லா அதாவது விண்டரில் கழிச்சு நான் போட்டிருக்கேன். எல்லாரும் விண்டரில் போடுவாங்க, விண்டர் முடிஞ்சு போட்டிருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான பால்கனி தான். நல்ல ஸ்பேஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடு இதை வச்சுருக்கேன், அந்த சைடு அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். 2 ஸ்டாண்ட் வச்சு துணி காயப்படுவேன் நான். இப்போ நம்ம காமிக்கணுன்றக்காக ஸ்டாண்டெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். எனக்கு வந்து பால்கனி வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பால்கனி. ஆனால் பெருசாக வியூலாம் ஒன்றும் இருக்காது. எனக்கு ஆப்போசிட்டில் வீடு தான் இருக்கும். ஆனால் பரவாயில்ல, நமக்கு துணி காய போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு டைம் பாஸ்க்கு வந்து நிற்கிறதுக்கு, ஒரு டீ காஃபி குடிக்கும் போது இங்கே நின்று பார்த்துக்கிட்டே ஒரு வியூவை என்ஜாய் பண்ணுறதுக்கு இட்ஸ் பெஸ்ட். நல்லாயிருக்கும். பால்கனி இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் 10 வருஷமாக ஒரு வீட்டில் பால்கனி இல்லாமல் தான் இருந்தேன். எனக்கு இது வந்து இப்போ வந்து அவ்வளோ ஃபேவரட்டான பிளேஸ் எனக்கு இது. மார்னிங் எழுந்து இதுக்கு தண்ணி ஊற்றாமல் எனக்கு ஒரு டேவே ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். சரி, ஹால் பார்க்கலாமா? ஹலோ, இங்கே இப்போ ஹாலில் எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட் அங்கேருந்து ஆரம்பிச்சிருவோமா? ஓகேயா? என்னோட டோர் இப்படி இருக்குது அப்படின்னா, என்னோட டோர்லேருந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு சின்ன பாத்ரூம் இருக்குது, கெஸ்ட் பாத்ரூம். இதில் ஷவர்லாம் கிடையாது, ஒன்லி பாத்ரூம் யூசேஜுக்கும் ஒரு ஹேண்ட் வாஷ் மட்டும் இருக்குது. அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஷூ ரேக். இந்த வீட்டுக்கு வரும்போது எதையுமே நான் வந்து ஆக்சுவலாக புதுசாக வாங்கிட்டு வரல. இந்த வீட்டுக்கு வரும்போது என்னென்ன புதுசாக வாங்கிட்டு வந்தேன்றது சொல்கிறேன் நான். இதெல்லாம் வந்து பழைய வீட்டில் நம்ம 14 இயர்ஸ் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண திங்ஸ் இது எல்லாமே. ஸோ உங்களுக்காக தெரியும் தானே வீடு மாற்றும் போது எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பழைய வீட்டிலேருந்து எல்லா திங்ஸையும் தான் நான் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன் நான். அதில் ஒன்று இந்த ஷூ ரேக்கு. கிட்டத்தட்ட என் கூட ஒரு 13 வருஷமாக இந்த ஷூ ரேக்கு எனக்காக உழைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இவ்வளோ 5 பேருக்கு ஒரு பெரிய ஃபேமிலியில் இவ்வளோ குட்டியான ஷூ ரேக்கு. வேறு வழி இல்லை, மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? அப்புறம் இப்படி இது வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸு. என்னோட ஃப்ரெண்டு வந்து ஈதுக்காக கொடுத்தாங்க. ஈது ஃபஸ்ட் மணிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சாக்லேட் பாக்ஸாக வந்துச்சு. அதோட கவர் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அது மேலே இப்படி அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இப்படி. அதுக்கப்புறம் எங்கள் வீடு வந்து ஒரு வாசனை திரவிய பைத்தியங்கள் எல்லாருமே, நானும் உட்பட. அதே மாதிரி ஸ்ப்ரே அடிக்காமல் போகவே மாட்டாங்க யாரும் வெளியே. எப்படி நிமிஷத்துக்கு கூட இப்படி இப்படி கதவை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா இப்படி இப்படின்னு அடிச்சுட்டு போகிற கூட்டம். அதனால தான் இவ்வளோ ஸ்ப்ரே இருக்குது எங்கள் வீட்டில். என் பையன்லாம் பேருக்குன்றதுக்காகவே இதை வாங்கி வச்சுருக்கேன். கிங் சல்மான் ஒரு பேருக்காகவே என் மகன் இதை வாங்கி வச்சுருக்கான். இதோட ஸ்மெல்லாம் அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியாது. என் பேரில் இருக்குது, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கியிருக்கான் அவங்க அடிக்கிட்டக்க. ஸோ இதெல்லாம் என்னோட பிளான்ஸ். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க தானே. ஆல்ரெடி என்னோட பிளான்ஸுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இன்டோர் பிளான்ட்டுக்குன்னு போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அந்த பிளான்ஸோட பேர் என்ன, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து பிளான்ஸ் தான். இது ஒரு ஷூ ரேக் தான். என் வீட்டில் கைக்கெல்லாம் கோவம், என் மேலே பொறாமை எல்லாமே. என்னென்னா இது மட்டும் என்னோட ஷூஸ், என்னோட ஸ்போர்ட்ஸ் ஷூவாக வச்சுருக்கேன் நான். ஒரு காலத்தில் ஜிம் போயிட்டு இருந்தேன், ஒரு காலம். சரி, இப்போ என்னால் போக முடியல. அங்கே போயிட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாலாம் ஷூ போட்டு போயிருக்கேன் நான். ஸோ இதில் ஃபுல்லாக என்னோடய ஷூ மட்டும் பத்திரமா வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வச்சா அதோட கலர்ஸை ஃபுல்லாக வீணாக்கிடுவாங்க.
அதனால எந்த மட்டும் இதில் பத்திரமா வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் கபோர்டு தான். ஃபர்ஸ்ட் இதில் ஃபுல்லாக சல்லா, யார் தொழுகைக்குலாம் கெஸ்ட் வராங்க அப்படின்னா சல்லா வேணும்னு கேட்டாங்கன்னா இதிலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி அவங்களே எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் தெரியும் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சல்லா. செகண்ட் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். என் வீட்டில் வர எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியும் இந்த தான் ஸ்நாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா, அப்புறம் அடுத்து மெடிசின்ஸ், அடுத்து வந்து கிராசரி ஐட்டம்ஸு. ஊர்லேருந்து யாராவது டக்குன்னு ஊருக்கு நமக்கு எது வேணும்னு கேட்டால் அம்மா கொடுத்துடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் அடியில் நான் வந்து பத்திரமா வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து நான் புதுசாக வாங்கினதுல மெயினான ஐட்டம் என்னென்னா வந்து இந்த டைனிங் டேபிள். இது வந்து மதினா மாலில் இருக்க அப்போ வந்து ஹோம்ஸ் பேன் எமிரேட்ஸ், அது பேர் வந்து பேன் எமிரேட்ஸ். அப்புறம் பேன் ஹோமாக மாற்றினாங்க. இப்போ வந்து மதினா மாலில் பேன் ஹோமே இல்லை. ஓகேயா, அப்போது இது வாங்கினேன் நான். இது வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வீட்டில். அது தூக்கி போடுறதுக்கு அவ்வளோ சண்டை வந்துச்சு. உட்கா தெரியும் தானே, நம்ம ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை தூக்கி போட்டான்னு சொன்னால் நம்ம ஹஸ்பண்ட் மாதிரி என்ன வரத்துக்கு வருவாங்கன்னு. அது நான் சொன்னேன் இது சரியாகாதுப்பா, செட் ஆகாதுன்னு சொல்லி இந்த டைனிங் டேபிளை நான் மாற்றினேன். ரொம்ப அழகான டைனிங் டேபிள். மாற்றினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த டைல்ஸுக்கு நான் போட்டிருக்க கர்டன்ஸுக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்றது அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. தானாக அமைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அப்புறம் என்கிட்ட நிறையா பேர் என்கிட்ட வீடியோஸ் போடும்போது கேட்பீங்க, அது கீழேருந்து ரீட் பண்ணணும். எப்படின்னா வந்து நான் அங்கே போயிடுறேன், அப்போ தான் கரெக்டாக தெரியும். ஓகே, இது கீழேருந்து ஆக்சுவலாக ரீட் பண்ணும். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்து கீழேருந்து ரீட் பண்ணாதான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இது நீங்கள் எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்ன கேட்டிருந்தீங்க. இது வந்து இங்கே வந்து துபாயில் வந்து அமேசான், நூன், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் இருக்கு இல்லையா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நூனில் நான் வாங்கியிருந்தேன். அது ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த லேசர் கட் பண்ணி நமக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து ஒரு லேஸான ஒரு வுட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த லேஸாக இருக்குது ரொம்ப, இப்படின்னா உடஞ்சிருவது. ஸோ அது வந்து பார்க்க பிளாக் கலரில் வித்து கோல்டு கலரில் இருக்குல்ல, இப்படி தான் வந்து அந்த நூல்லேயே காமிச்சிருந்தாங்க. நான் அதை பார்த்து தான் நான் வாங்கினேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒன்லி கோல்டு பிளேட் மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் இது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு டே டு டேல வந்து அந்த கீழே ஒட்ட ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று வாங்கி அதை ஃபெவிக்விக் வச்சு ஒட்டி அதுக்கு மேலே அதை தூக்கி நான் ஒட்டிட்டேன். ஸோ அதனால அது பார்க்குறதுக்கு அவ்வளோ எடுப்பாக வெளியே தெரியுது. வெறும் கோல்டு கலர் மட்டும் ஒட்டி பார்த்தேன், அது சரியாக வரல. இப்படி பிளாக் கலருக்கு மேலே ஒட்டினதுக்கப்புறம் தான் அது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக் வைஸாக அழகாக இருக்குது. ஸோ என் வீட்டோட ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து அந்த சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் அழகாக இருக்கும். அது டைனிங் டேபிள் கீழேயே இருக்கும் போது எப்படி இருக்குன்னா, ஓகே வி ஃபீல் பிளஸ்டு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு அது நிறையா டைம் கொடுக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறையா டைம் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டாண்ட். இது அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இந்த டிசைன் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. இதில் வந்து 1, 2, 3, இது 4. ஓகேயா, இது போக உங்களுக்கு மேபி 3 கூட வச்சுக்கலாம், 4ஆகவும் இருக்குது டிசைன்ஸ். இதோட பெருசு 5லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும். ஆனால் இந்த வுட்டு வந்து உண்மையாக நல்ல வுட்டு, ஆனால் குவாலிட்டியான வுட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இவ்வளோ தொட்டியோட மண்ணும் இது ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படின்னா இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். யாராவது வாங்கணும்னு பிளான் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எதை பற்றி ஆள் சொல்கிறது, இதுக்கு போய்ட்டு ஒரு கிளாஸ் போட்டிருந்தேன். என்னை ஃபஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து அந்த கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அப்புறம் வந்து இது வாங்கி நான் மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப மேட்ச் ஆச்சு. இந்த கோல்டு கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுதான். அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து புதுசாக இதெல்லாம் எங்கள் வீட்டு பழைய வீட்டிலே இருந்தது தான். இதெல்லாம் எங்கள் வீட்டில் பழைய வீட்டில் இருந்தது. இப்போ என் பையனோட புக்ஸு அதெல்லாம் சும்மா போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன பையன் இல்லையா, அதனால் வந்து காலையில் ஸ்கூல் போகும்போது சார்வால் அவசரமாக கிளம்பாரு இப்படி. ஸோ இதில் ஃபுல்லாக அவரோட புக்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பிளான்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியும். அப்புறம் மெயினாக இந்த சோஃபா. இந்த சோஃபா வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் புதுசாக வாங்கினது. அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து மெயினாக வந்து புதுசாக வாங்கினது வந்து சோஃபா. ஏன்னா லாஸ்ட்டு நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம் சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த வீட்டில் இருக்கிற வரையும் ஒரே சோஃபா தான் நான் வச்சுருந்தேன். ஒரு லெதர் சொல்லணும், ரஸ்கின்னு சொல்லுவாங்க, ரஸ்கின் அது என்ன சொல்லுவாங்க, லெதர் மாதிரியே இருக்கும் இல்லையா, அந்த சோஃபா வச்சுருந்தேன். அது வந்து உங்களுக்கு தெரியும் டைம் ஆக கொஞ்சம் கொஞ்சம் விரிசல் ஆகும். அதுவும் இல்லாமல் என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டுக்கு வர கிளீனர் என்ன பண்ணிட்டாரு, அந்த டெட்டால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு தொடச்சி விடுறேன்னு சொல்லிட்டு அது தொடக்க நாள் பட என்னாச்சுன்னா அது அப்படியே வந்து கோடாக வந்து அது அப்படி ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், கொஞ்சம் பிள்ளைங்க பெருசாக வரையும் சோஃபா மாற்றக்கூடாது. என்னன்னா சம்டைம்ஸ் சின்னதாக இருக்கும் பிள்ளைங்க சோஃபால ஏன் நடப்பாங்க, அது ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா, அதுக்காக அதை மாற்றாமே வச்சிருந்தேன். இன்னொன்னா புது வீடு மாறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி மாறினதுக்கப்புறம் புதுசாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்தோடனே நான் வாங்கின ஃபர்ஸ்ட் திங் வந்து சோஃபா தான்.
இந்த சோஃபா நான் எங்கே வாங்கினேன்னா பெரிய பெரிய கடையிலலாம் எதுவுமே வாங்கலை. பெரிய கடை எல்லாத்தையும் செக் பண்ணேன். எல்லாத்துலையும் 5000, 6000, 7000. ஓ மை காட், அவ்வளோ போட்டு சோஃபா வாங்கணுமா? அதை வீட்டுக்கு வர யாராவது ஜம்ப் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம பிள்ளைங்களும் ஜம்ப் பண்ணுவாங்க உட்காரும் போது. இது சோஃபா எனக்கு பொறுத்தவரைக்கும் டிவி பார்க்கும்போது உட்காரதுக்கு அந்த மாதிரி யூசேஜ் பண்ணுது. ஆனால் பிள்ளைங்க ஏறி ஜம்ப் பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்கும். ஏன் வீட்டுக்கு பிள்ளைங்க சொல்லிருந்து ஒன்று போட்டுருவேன் நான். எனக்கு அந்தளவுக்கு கோவம் வரும். ஸோ இருந்தாலும் சோஃபா கம்மியான ப்ரைஸில் வாங்கணுன்றதுக்காக என்ன பண்ணேன்னா, ஷார்ஜாவில் வந்து ஒரு கடை இருக்குது. அந்த கடை வந்து எப்படின்னா, நீங்கள் என்ன கலர் வேணும், என்ன கிளாத் வேணும், எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் எல்லாமே சொன்னீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க இந்த சோஃபாவை. இதோட ப்ரைஸ் வந்து 1500 + 200 சம்திங். எதுக்கும் 200+ நாங்கள் பே பண்ணோம். இது வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த சோஃபா வாங்கினதுனால யார் சோஃபா வாங்கினாலுமே இந்த டீபாய் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ 1500க்குள்ளே இந்த சோஃபா செட் வந்து எங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ ஒர்த்து தானே, நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த கடையை வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே நாங்கள் வாங்கியிருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, டைனிங் டேபிள், இந்த சோஃபா எல்லாமே சேம் கலரில் அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது ரெண்டுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி நான் கர்டன்ஸ்லாம் நான் போட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் இது அமைஞ்சது வந்து எனக்கு ஒரு மாதிரி பிளஸ்டாக ஃபீல் ஆச்சு. எனக்கு எல்லாமே அழகாக அமைஞ்சது வந்து உண்மையாகவே வந்து ஓகே, நல்லா இருந்தது எனக்கு அந்த மாதிரி. ஸோ இதுதான் என்னோட சோஃபாவோட எஸ்டிடி. இது வந்து சோஃபாவோட இன்ஃபர்மேஷன் சொல்லி கேட்கல. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி எடுக்கிறேன். கான்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேனோ அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகே. அப்புறம் கர்டன்ஸ் நான் எங்கே வாங்கியிருந்தேன்னா, டிராகன் மார்ட்டில் வாங்கியிருந்தேன். டிராகன் மார்ட்டில் வந்து உங்கள் இதோட அளவு நீங்கள் எடுத்துகிட்டு போய், ஏன்னா பிகாஸ் என்ன, இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப பெருசாக இருக்கும். நான் க்ளோஸ் பண்ணிட்டுமா, அப்போ தான் லைட்டுக்கு அழகாக தெரியும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். ஓகேயா? சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோஃபா வந்து டார்க் சிமெண்ட் கலரில் இருக்கும். கர்டன்ஸ் வந்து லைட் சிமெண்ட் கலரில் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கான்ட்ராஸ்ட் அமைஞ்சிச்சு. ஆனால் இது எதுவுமே பிளான் பண்ணி எதுவுமே பண்ணவே இல்லை. இன்னொன்று என்னென்னா, நார்மல் கர்டன்ஸ் அளவுக்கு இது இருக்காது. பிகாஸ் இப்போ அந்த ஹைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கனால, நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கனால நார்மல் கர்டன்ஸ் நீங்கள் போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த அளவு வந்து பத்தாது, கீழேயோட முடிஞ்சிடும். அதனால் இந்த டிராகன் மார்ட்டில் வந்து எனக்கு எந்த கேட்டுன்னு ஞாபகம் இல்லை. அங்கே போயிட்டு இந்த அளவு மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். அவங்க எனக்கு வித்தின் ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ராடு எல்லாமே நான் அங்கேயே வாங்கிட்டு வந்ததுனால ஜஸ்ட் வந்து நான் ஃபிக்ஸ் மட்டும் பண்ணேன். ஸோ கிளாத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கர்ட்டனோட கிளாத் வந்து பக்கத்தில் வாங்களேன். கர்ட்டனோட கிளாத் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. ஸோ டே டைமில் இதை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சுத்தம் லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கருகும்முன்னு இருக்கும் உங்களுக்கு வீடு. ஸோ பகல் டைம்லலாம் யாராவது இந்த மாதிரி தூங்குறாங்க அப்படின்னா நைட்டு நினச்சி தூங்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் என்னோட ஹால். அதுக்கப்புறம் மெயினாக ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன் வாங்க. இந்த டிவி பற்றி நான் சொல்லணும். எல்லா வீட்லையும் இந்த மாதிரி ஒரு பெரிய டிவி வாங்கியிருப்போம். பல வருஷமாக இந்த மாதிரி பெரிய டிவி தான் வச்சுட்ருக்கோம். இப்போ ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சுட்டா, எல்லாமே அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இதில் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே டிவியெல்லாம் மாற்றிட்டோம். எப்போ டிவி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கினாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எக்ஸ்ட்ரா வேரண்டி போட்டு வாங்க. சரியா? எக்ஸ்ட்ரா 2 இயர் வேரண்டி போட்டு வாங்க. ஆல்ரெடி 1 இயர் கொடுப்பான். நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 இயர் போட்டு மணி பே பண்ணணும் அதுக்கு. சரியா? மணி பே பண்ணி வாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு டிவி சேம் மாதிரி வச்சுருந்தேன் நான். ஓகேயா? அந்த டிவி என்னாச்சுன்னா, வாங்கி கொஞ்ச நாளையில் வந்து ஒய்ஃபை மோடம் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. டிவி நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நமக்கு வந்து ஒய்ஃபை தானே, ஒரு ஒய்ஃபைல தானே ஒர்க் ஆகுது. டக்குன்னு ஒய்ஃபை வந்து கட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து வெளியே கொடுத்து ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் கரெக்டாக ஒரு 6 மாதம் ஒர்க் ஆகும், திருப்பி கட் ஆகும். திருப்பி 6 மாதம் கட் ஆகும். அப்போ ஒரு நாள் டிவி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்பையும் கொண்டு வந்து வச்சு பார்த்தாங்க, சரியாகலை. அப்புறம் கரெக்டாக அந்த 2 இயர்ஸ் வேரண்டி முடிய போச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இதுதான் ரைட் டைம், நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எல்ஜிக்கு போடுங்க. நாங்கள் வச்சுருந்தது வந்து எல்ஜி. நான் இந்த எல்ஜிக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, டிவியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 1 இயர் வாரண்டியோட எக்ஸ்ட்ரா 2 இயர் வாரண்டி போட்டு வாங்க. இது எல்லாத்துக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இப்போ பாருங்க, ஒரு டிவி வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. சரி, அதனால் வந்து இந்த மாதிரி பெரிய பட்ஜெட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மெயினாக ஃபோன். இப்போ எல்லாமே ஃபோன் வந்து பட்டுன்னு உடஞ்சிருது. அது மாதிரி வாங்க. கொஞ்சம் மணி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், வேறு வழி இல்லை. போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உடஞ்சிச்சு அப்படின்னா ஒன்று சரி பண்ணி கொடுப்பாங்க, அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. சரிதானே? கரெக்டு தானே? ஓகே. அடுத்து இங்கே வா. என்னோடய வீட்டில் இருந்து ரொம்ப அழகான வந்து ஆர்ச் அழகாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? அழகாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன்னா வந்து இங்கே இருக்க பேன் ஹோம் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸு. சரி, இப்படி எடுத்தால் வரும். ரொம்ப பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ அது வந்து ஒரே ஹைட் தான். அதை நான் கொஞ்சம் அலைட் பண்ணி மாட்டிக்கிட்டாலும் உங்களுக்கு இப்படி ஹைட் வித்தியாசமாக தெரியுது. அது கீழே இப்படி வச்ச உடனே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா? நல்லா இருக்குல்ல? அதுக்கப்புறம் இங்கே வாங்க. இந்த மாதிரிலாம் ஹோமில் எனக்கு வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த 10 இயர் இந்த ஹோமில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. பிள்ளைங்களும் குட்டி குட்டி இருந்தாங்க, பால்கனி கிடையாது, ஒரே ரூம துணி காய வச்சுட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கே திரும்பினாலும் குப்பையாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இதுவும் அப்படி தான். நம்ம இது வந்து அப்படி இருக்கும். நீங்கள் ஆர்டர் போட்டோன்னே வந்துடும். அது மாதிரி கிடையாது. ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டார்ட் வித் பிஸ்மில்லா, எண்ட் வித் அல்ஹம்துலில்லா, அப்ரிஷியேட் வித் சுபஹான் அல்லா, ஃபர்கிவ் வித் அஸ்தக்ஃபிருல்லா, ஹோப் வித் இன்ஷா அல்லா அண்ட் ஃபில் லைஃப் வித் பிளெஸ்ட் வித் அல்லா. இட்ஸ் நைஸ் லைன்ஸ் தான். இதுக்காக தான் நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வரவங்க இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை நம்மளே இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட், ஒரு நல்ல ஒரு வைபாக இருக்கும். அப்புறம் இந்த கண்ணாடி இது எங்கே வாங்க ஞாபகம் இல்லை. மேபி அதே நான் பேங்காமில் வாங்கியிருப்பேன். ஏன்னா நான் போகிறப்ப நான் வீடு வாங்கிட்டேன். அந்த வீடு மாறின டைம் வந்து ரம்ஜான் ஃபர்ஸ்ட் நோ மணிக்கு நான் வீடு மாறினேன். பயங்கர ஆஃபர். மேபி 20 dirhams 30 dirhams இப்படி தான் பார்த்து எல்லாத்தையும் வாங்கி மாட்டிட்டேன் நான். நல்லா இருக்கும் இது. அப்புறம் நான் லைட் போட்டுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிச்சமாக இருக்குல்ல? இப்போ தான் நல்ல வெளிச்சமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹால் பார்க்கலாம், ரூம் பார்க்கலாம். ஹால் பார்க்கலாம். என்னோட கிச்சன் எல்லாரும் ஆட்டாத. என் கிச்சனை வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஃபஸ்ட் ரூம் காட்டலாமா? இல்லை, கிச்சனே காட்டிடுவோம். ஓகே, வெல்கம் டு மை கிச்சன். இது வந்து புதுசு இல்லைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச கிச்சன், பரிச்சயமான கிச்சன். எனிவே வாங்க, இது ஒரு ஹோம் டூர்ன்றனால எல்லாத்தையும் ஃபுல்லாக காமிச்சிருவோம். பாருங்க என்னோட கிச்சன். கிச்சனில் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறதுக்கு என்ன, இதுதான். இது ஒரே ஒரு டேபிள் மட்டும் இன்ஃபர்மேஷனாக சொல்லணும்னா, இது வந்து எனக்கு இந்த வீடு பார்க்குறப்போ உண்மையை சொல்லணும்னா என் ஹஸ்பண்ட் பிடிக்கவே இல்லை. இவ்வளோ பெரிய கிச்சனில் நீ தூங்க போறியா இப்படிதான் கேட்டாரு. தூங்க போகிறேன்? இவ்வளோ பெரிய கிச்சன் சரி என்ன பண்ண போகிறேன்? எனக்கு அப்படியே அழுகையாக வருது. இவ்வளோ நாள் குட்டி கிச்சனில் வச்சு நம்ம சமைச்சிட்டு இருந்தோம். ஒரு பெரிய கிச்சன் கிடச்சிருக்கு. இந்த மனுஷன் வாங்கி தர மாட்டேன்றாரு வீடுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த லைனில் 2-3 வீடு பார்த்தோம். எனக்கு வந்து என் மைண்டு, என்னோட மனசெல்லாம் இங்கேயே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த எனக்கு ஹாலும் கிச்சன்லேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் நோ வே, ஏன்னா ரெண்ட் வேறு ரொம்ப ஹையாக இருந்ததுனால வேணான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தாரு, சரி நம்ம ஆஃபீஸ் போயிடுவோம், இவன் மட்டும் தான் வீட்டில் இருக்க போகிறா, பாவம் தானே, சரி போய் தொலைறான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாரு. இன்னொன்று என்னென்னா, நம்ம எங்கே இருக்க எல்லா டைம்லேயும் வந்து கல்ஃபில் நம்ம சொல்கிறேன், எங்கே இருக்க எல்லா முக்கால்வாசி நாட்களை வந்து நம்ம கல்ஃப்லேயே கழிச்சிடும். கரெக்டு தானே? மேபி நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிக்கும் போது, காலேஜ் போகும்போது, அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து சொந்த ஊருக்கு போய் செட்டிலே ஆகிறோம். அப்போ நம்ம பிடிச்சது எதுவுமே அனுபவிக்க முடியல தானே. ஈவன் வீடாகட்டும், சொந்த ஊரில் வீடு கூட கட்டியிருப்போம், ஆனால் போய் இருக்க முடியாது. அதை ரெண்டுக்கு தான் விட்டுருப்போம். இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது அங்கே இருப்பாங்க, மேபி மாமியார் மாமனார் அம்மா அப்படி யாராவது இருப்பாங்க. நமக்குன்னு நம்ம ஆசையாக வாங்கின எதுவுமே அனுபவிக்க முடியாமல் ஆயிரும். எனக்கு அந்த ஒரு தாட் தான் இருந்துச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்டோட மென்டாலிட்டிக்கெலாம் வந்து அவர் கண்டிப்பாக இந்தியாவில் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை நான் நினைக்கிறேன். தெரில அல்லட எங்களுக்கு என்ன பிளான் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஸோ இருக்கிற முடியும் நல்ல வீட்டில் ஸ்பேசியஸாக சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் தான் இருந்துச்சு. இதில் தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், எனக்கு இப்படி இருக்குப்பா, இங்கே நல்லா ஒரு வீடு ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். வாங்கலாம் முடியாது, ரெண்ட்டுக்கு சொல்கிறேன் சரியா. அப்புறம் இந்த வீடு சரி ஓகே ஃபைனலைஸ் பண்ணி எனக்கு இதுக்கு ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்காரு அந்த உயர்ந்த மனுஷன் சரியா. இந்த கிச்சனுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது, பெருசாக இருக்கு இல்லையா. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட், இது பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் சொல்லுவாங்க சரியா. இது வந்து நான் எங்கே வாங்கியிருந்தேன்னா ஐக்கியாவில் வாங்கியிருந்தேன். இது வந்து 280 dirhams, 280 ஒன்லி. ஓகேயா, அப்போயும் ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் ரம்ஜான் டைம் சொல்லிட்டு. நான் பார்த்தது வந்து ஒயிட் கலர் பார்த்தோன்னே ரொம்ப ஆசைப்பட்டு தான் போனேன். ஆனால் ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா 480 சொல்லியிருந்தாங்க. பிளாக் கலர் தான் 280. வாங்கடா கலரில் என்னடா இருக்குது, எனக்கு 280 தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த 280 வாங்கிட்டு வந்துட்டு வித் 2 சேரோட. ஓகே, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் லக்கியாக சில விஷயங்கள்லாம் கிடச்சிச்சு. ஸோ நைட் ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் லேட்டாக தானே வராங்க ஒர்க் முடிச்சுட்டு. ஸோ அவங்க ஹால்லாம் வந்து பழைய வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிடுவாங்க ரொம்ப நேரம். அப்போ டைம் ஆகிட்டே கொடுத்தாங்க. அந்த டிவி டைமை கட் பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணேன், இந்த டேபிள் இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிடுவேன், அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இது அதே மாதிரி நான் சமைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த டேபிள். சூடாக தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்ப்பா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சஃபினா விலாக்ஸ். இது நான் ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு பண்ணி கொண்டு வந்தேன். இதை ஏர்போர்ட்டில் உடையாமல் கொண்டு வரதுக்குள்ளே நான் பட்ட பாடு தங்குன்னு இருந்துச்சு. ஆனால் எங்ககிட்ட உடையாமல் வந்துருச்சு. அவ்வளோதான். வேறு என்ன, அடுப்பு பற்றி நிறையா பேர் கேட்டீங்க, அக்கா இதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இதை பற்றி நான் என்ன சொல்ல,
அடுப்பை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. நிறையா விளாகில் நான் போட்டிருக்கேன் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நானுமே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு டைமும் பேக் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ஆகும். சம்டைம்ஸ் கருகிரும், சம்டைம்ஸ் அடி பிடிச்சிரும். அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸ்டில் ஐ எம் ஆல்சோ லேர்னிங் ஒன்லி. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை அந்தந்த ரெசிபியில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது அடுப்பு, இந்த அடுப்பு பேர் வந்து வெஸ்டர்ன். அந்த டைமில் இது ஒன்று தான் எனக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் பெருசாக இருந்துச்சு. நான் இது பழைய வீட்டிலே வாங்கிட்டேன். அந்த வீட்டில் இந்த வீடு தூக்கிட்டு வரும்போது எனக்கு வந்து இப்போ ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அதனால் அந்த வீடு தகுந்த மாதிரி வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கும். நல்லா இது ஒன்று என்ன தெரியுமா, இது வந்து காஸ்ட் அயன் கிடையாது. இங்கே இருக்குது இந்த இடத்த வந்து நீங்கள் காஸ்ட் அயன் வச்சு வாங்கினீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, இது மேலே பால் கொட்டினாவோ ஏதாவது ஆனாவோ துரு பிடிச்சிரும். ஸோ யாராவது புதுசாக அடுப்பு வாங்குறீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்லே வாங்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேயா? அப்புறம் இந்த வீடு எல்லாரும் ஒயிட் கலரில் இருக்கிறனால கண்டிப்பாக சுத்தமாக தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். நான் 2 வீக்ஸ் ஒன் டைம் வந்து அப்படி எல்லா இடத்த சுற்றி பயங்கரமாக துடைக்கணும், இல்லைன்னா கஷ்டம். அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் பழைய வீட்டில் யூஸ் பண்ணது தான். அந்த கபோர்டு வந்து ஐக்கியாவில் வாங்கினது உங்களுக்குலாம் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் நான். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நான் பழைய வீட்டில் யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜ் தான். ஆனால் அந்த பழைய வீட்டில் நான் புதுசாக வாங்கின ஃப்ரிட்ஜ். ஸோ இது சாம்சங். இது வந்து ஐக்கியாவில் வாங்கின கபோர்டு. ஒரு ட்ரெஸ்ஸு கபோர்டு. அது எனக்கு ட்ரெஸ் கபோர்டை எங்கேயும் வச்சு யூஸ் பண்ண முடியாதனால பேண்ட்ரியாக நான் மாற்றிட்டேன் அப்படின்னு நான். ஓகே, கிச்சன்லாம் அவ்வளோதான். ஸோ இது எனக்கு நிறைய செல்ஃப் இருக்குது. இது செல்ஃப்லாம் காமிக்கணும்னா கிச்சன் டூர் வந்து டென்ஷன் ஆகிடுவீங்க நீங்களாம். இது என்ன கிச்சன் டூர் பண்ணுச்சு, இது என்ன ஹோம் டூர் பண்ணுது, எல்லாத்தையும் திறந்து காமிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அதை இன்னொரு நாள் காமிக்கிறேன். சரியா? ஓகேயா? இப்போ ரூம் போகலாமா? இது வேற என்ன வேறு காமிக்க பண்ணுவோம். வாங்க ரூம் போகலாம். ஓ மறந்துட்டேன், எங்களுக்கு இங்கே ஒரு வாஷ்ரூம் ஒன்று இருக்குது. இந்த வீட்டில் மொத்தம் 3 வாஷ்ரூமு. ஸோ இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. வாஷ்ரூம்லாம் கட்ட வேணாம். ஓகேயா? ஸோ இங்கே இது என்னோட பசங்களோட ரூம். ஸோ இந்த ரூமை இவ்வளோதான் நீட்டாக வைக்க முடியும். இதுக்கு மேலே சத்தியமாக என்னால் முடியலப்பா, என்னால் முடியல. பிள்ளைங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்து அதை 2 பேரை ஷேர் பண்ண சொன்னால் எப்படி குப்பையாக வச்சுருப்பாங்களோ அதை விட டபுள் மடங்கு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோ குப்பை இருக்கும் இந்த ரூம்குள்ளே. எப்போ இந்த ரூம்குள்ளே நுழைஞ்சாலும் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ஏன் இப்படி போட்டு வச்சிருக்கேன், ஏன் அதையும் அப்படி போட்டு வச்சிருக்கேன், இதை நீ மடிச்சு வைக்கலையா, மடிச்சு தானே கொடுத்தேன், அந்த பீரோவில் எடுத்து வைக்க முடியாதா? இது மட்டும்தான் என்னோட குரலாகவே இருக்குது இந்த ரூம்குள்ள வந்தேன். சம்டைம்ஸ் என் பிள்ளைங்களே கூட நினச்சிப்பாங்க போல, என்னடா இது அம்மா பொழுதுன்னு கத்திட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இதை நீட்டாக வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. உண்மையாக 2-3 பிள்ளைங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பாக என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியும். இது வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வாங்கினேன். ஐ திங்க் 70 grams ஐ திங்க் இருந்தது. ஃபேன் ஹோமில் வாங்குறது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. இப்போயே சொல்லிடுறேன் நான், அவ்வளோ குவாலிட்டி இல்லை. ஆனால் உங்களால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஏதோ ஒரு அவசர ஆக்கிறதுக்கு ஒரு இதாக வாங்குறீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல்லாக ஸ்டோரி புக்ஸ் இது இங்கே இருக்க ஃபுல்லாக ஸ்டோரி புக்கு. அப்புறம் இவங்க குளோபல் வில்லேஜ் போயிட்டு வாங்கிட்டு இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா குப்பையை பார்த்தீங்களா? இதான் குப்பைன்னு சொன்னால் என் மகன் எனக்கு திட்டும். இதுக்கு மேலே நான் எப்படிமா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, எண்ணெய் போட்டு கட்டோம். சரி போய் தொலைன்னு விட்டாச்சு. இதுதான் இவங்க வச்சுருக்க நீட்னஸ். அப்புறம் இது என்னோட சின்ன மகளோட டேபிள். நான் இதை சொல்லியிருக்கேன், படிக்கிறதுக்கு மட்டும் இந்த டேபிளை காலி பண்ணவே சொல்லியிருக்கேன். அவங்களால காலி பண்ணி வைக்க முடிஞ்ச இடம் இது மட்டும்தான். இதுக்குள்ளே புக்ஸ் வச்சு படிச்சுக்குவாங்களாம். பார்த்துக்கோங்க, இதுக்குள்ளே எல்லாமே குப்பை. இது ஒரு குப்பை கூடும், எனக்கு பிடிக்காது. இது என் பையனோட தான், அவன் இங்கே படிக்க மாட்டான். இது 2 உட்காந்து படிக்கிறதுனால என் பையனை கொண்டு போய் ரூமில் இல்லைன்னா ஹாலில் அங்கே வச்சு படிக்க வைப்பேன். இது சும்மா வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து இது என்னோட பெரிய பொண்ணோட இது ஸ்டடி இது டேபிள். ஸோ இதில் ஃபுல்லாக திறந்தா திட்டுமே, குப்பையால் போட்டு வச்சுருப்பான். இந்தா சொன்னேன் இல்லை வேணாம், திட்டும் எனக்கு காமிச்சா. ஸோ இதான் இது நீட்டாக வச்சுருக்கு. அது மட்டும் ஏதோ குப்பையாக போட்டு வச்சுருக்கு. எதுக்கு தான் இந்த எல்லா பிள்ளைங்களும் இந்த பாட்டில் குடித்த பாட்டிலு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எதுக்கு தான் வச்சுருக்குதுன்னே தெரியல. கீழே போட்டால் திட்டு வாங்கிப்பா என்னைய. உங்கள் வீட்டில் இப்படி நடக்குதா? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து சாக்லேட் பேப்பர் கூட கீழே போட மாட்டாங்க. நம்மளும் அப்படி தானே இருந்தோம். கரெக்ட் தானே? எங்கள் பக்கத்தில் வாங்க, இங்கே வா. இந்த ஒவ்வொரு ஸ்டோரி புக்கும் 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா இப்படி உங்கள் வீட்டு இருக்கும்ல. என் வீட்டில் கொஞ்சம் இருக்குது. நல்லா படிக்கிற பிள்ளைங்க, ஸ்டோரி படிக்கிற வீட்டில் நிறையா இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஹாரி பாட்டரோட அந்த ஸ்டிக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க. சரி இவ்வளோ ஸ்டோரி புக்கு இதெல்லாம் எடுத்து பார்த்தா இது சம்டைம்ஸ் இதில் புக் ஸ்டோரி புக்கில் இருக்க பேரை பார்த்தா என்ன சமீரா பேரெல்லாம் எப்படி இருக்கம்மா, பேர் தான் அப்படி இருக்கும், கண்டென்ட்லாம் அப்படி இருக்காதுமா அப்படின்னு. அது மாதிரி எதை பார்த்தேன்னா நான் காமிக்கிறேன் பாருங்க. எதை பார்த்தேன், இன்னொன்று என் மகா படிக்கிற ஃபுல்லாக பேய் கதை. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த மிஸ்ட்ரி, மர்டர் அப்படி தான் படிக்கும். அது என்ன ஜென்மமோ எனக்கு ஒன்றும் தெரியல. ஃபுல்லாக பார்க்குறதுலாம் ஒரு மாதிரி இதே எனக்கு பிடிக்கல.
ஆனால் அது ஒரு புக் எடுத்துச்சுன்னா அதில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கோம். நான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாலும் எங்கேயா பிச்சை எடுத்தாலும் வாங்கிடும் அது. அந்த மாதிரி ஒரு புக்கு அடிட்டு இப்படி அது வச்ச இடம் அது அப்படியே தான் இருக்கும். இல்லைன்னா அதுக்கு வேறு திட்டுவாங்க, வச்சு விட்ருவோம் அதே மாதிரி. அப்புறம் வந்து என் பசங்க வந்து இந்த மாதிரிலாம் அழகாக பண்ணுவாங்க. அவங்க யூடியூப் பார்த்து அவங்களே கற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் அவங்களே பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களே பண்ணது. சரி, இதெல்லாம் அவங்களே தான் பண்ணிக்கிட்டாங்க. சும்மா ஃப்ரீயாக இருக்க டைம்லலாம் வந்து இந்த மாதிரி யான் பின்னுவாங்க அவங்க. ஸோ இந்தா காஞ்ச பூவு, கழுதை, குதிரை, எருமை எல்லாத்தையும் இங்கேயே வச்சுருப்பாங்க, கீழே போட மாட்டாங்க. இன்னைக்கு தான் இந்த டேபிள் இவ்வளோ க்ளீனாக இருக்குது. விழுந்து விடாதேடா நிக்ஷா, உன்னை வைத்து நிறைய சாதிக்க வேண்டும். நீங்க தான் இன்னைக்கு தான் இந்த டேபிள் இவ்வளோ க்ளீனாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கோங்க, குப்பை குப்பை குப்பை, அவ்வளோதான். இந்த ரூம் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, இதிலலாம் வந்து நான் இந்த வீடு மெயினாக எனக்கு பிடிச்சது காரணம் இந்த கபோர்டு இருக்கனால தான், அட்டாச் கபோர்டு இருக்கனால தான். ஸோ எனக்கு வந்து எல்லாம் ஸ்பேசியஸாக இருக்கும். இது எல்லாமே இதெல்லாம் திறந்து காமிச்சு எனக்கு கொண்டுருவாளுங்க. சரியா, அப்படியே ரூம் போயிடலாமா? ஓகே வாங்க, ஏறும் அப்படி. இது இன்னொன்று என்னென்னா, கிட்ஸ் ரூம் வந்து எனக்கு கிச்சனுக்கு வந்து, இது கிச்சன் இல்லையா, இது வந்து கிட்ஸ் ரூம் இப்படி இருக்கும். இப்போ கிச்சனில் எப்படி இருக்கேன் அப்படின்னா, கிட்ஸ் ரூம் வந்து இப்போ கேமரா வச்சு எடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் கிட்ஸ் ரூம். ஓகே, அப்போ நான் வந்து இந்த ரூமை க்ளோஸ் பண்ணவே விட மாட்டேன். அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பேன். படிக்கலையா, சாப்பிட்லையா, தூங்கலையா, இப்படி கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த இடம். அதனால தான். இன்னொன்று என்னென்னா, இவ்வளோ பெரிய பிள்ளைங்களா இருக்காங்க, ஏன் அட்டாச் பாத்ரூம் இல்லாமல் வெளியே பாத்ரூம் இருக்கு அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பொதுவாகவே நார்மலாக எங்கள் வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்க. ஸோ என்னோட இன்லாஸ்லாம் கூட அப்பப்போ இயர்லி ஒன்ஸ் டைம் வருவாங்க. அவங்க வந்து ரூமில் படுக்கிறாங்க அப்படின்னா, பிள்ளைங்க காலையில் ஸ்கூலுக்கு எழுந்திரிக்கும் போது ஒவ்வொரு டைம் டிஸ்டர்பாக இருக்கும் இல்லையா. சம்டைம்ஸ் வேறு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பிள்ளைங்க வெளியே பாத்ரூம் வந்து அவங்க பாட்டு குளிச்சுட்டு அவங்க பார்த்து ஸ்கூல் கிளம்பிடுவாங்க இல்லையா. அந்த ஒரே பர்பஸ்க்காக தான் வந்து வெளியே பாத்ரூம் இருக்க மாதிரி வாங்கினது எடுத்தது. இந்த என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பிள்ளைங்களை வந்து நிறைய அட்டாச் பாத்ரூம் இருக்க மாதிரி வீடெல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு பர்பஸாக இப்படி வேணுன்றக்காக பாத்ரூம் வெளியே வச்சு வாங்கியிருக்கேன். இது என்னோட ரூம். எங்கே போனாலும் இந்த பெட்டில் வந்து படுக்கிற சுகம் வேறு எங்கேயும் கிடைக்காது. உங்களுக்கு அப்படி தானே, உங்கள் பெட்டில் படுத்தா தானே ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ இது என்னோட பழைய வீட்டில் யூஸ் பண்ண கட்டில் தான். அதே பெட்டு, 13 வருஷம் பெட்டு, இதே பெட்டு. சரியா. அதுக்கப்புறம் இங்கே இந்த ரூமில் எல்லாமே பழசு தான். இது பழைய வீட்டில் யூஸ் பண்ண வார்ட்ரோப்ஸு, பக்கத்தில் இருக்க டேபிள் எல்லாமே அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. இந்த பையன் இந்த டாயை கொண்டு போய் அங்கே வைப்பான், நான் மறுபடியும் எடுத்து உள்ளே வைப்பேன். இந்த பையன் டாயை கொண்டது இந்த இடத்துல டாய் இல்லைன்னா அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவ்வளோதான். இந்த ரூமில் புதுசாக காமிக்கிறது ஒன்றும் இல்லை. இந்த வீட்டோட வந்து எல்லாரும் கேட்டீங்க இந்த வீட்டோட ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து இப்போ வந்து 2 years ஆச்சு. இந்த வீட்டை நான் வரும்போது வந்து 60,000 per year. ஓகே, திராம்ஸ். ஓகே, 60,000 per திரம், 60,000 dirhams per year பே பண்ணோம். ஓகேயா. இப்போ நான் ரெனியூல் பண்ணலை, நெக்ஸ்ட் மந்த் தான் எனக்கு ரெனியூல் வரப்போகுது. கண்டிப்பாக 5,000 dirhams கூட்டிடுவான். வேறு வழி இல்லை. இப்போ ரெண்ட் ஹையாக தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் கேட்டிங்கன்றதுக்காக நான் சொன்னேன். அப்புறம் இந்த வீட்டோட ஸ்கொயர் மீட்டர் வந்து 1850 ஸ்கொயர் மீட்டர். ஸோ இருக்கிறது கொஞ்சம் பெரிய ஃப்ளாட் தான். இந்த ஏரியாலே வச்சு கொஞ்சம் பெரிய ஃப்ளாட். அதனால கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது. பிகாஸ் பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாக இருக்காங்க, பையன் வேணும் ஓடி விளாட்ற பையன், அதுவும் நம்ம வீட்டுக்கு ஏகப்பட்ட கெஸ்ட் வராங்க. அதுக்காகவே கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கணும். வீடு மாறுறோம், பொழுதன்னைக்கு மாறிட்டே இருக்க முடியாது. ஏன்னா துபாயில் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறோன்றது செலவு, பயங்கர செலவா. நமக்கு வந்து அலைச்சல் அதெல்லாம் விட பயங்கர செலவாகும். வாட்டர், இன்டர்நெட்டு, இப்படி எல்லா கனெக்ஷனையும் மாற்றி கொடுக்குறது, ஃபோனு, அதுக்கப்புறம் வந்து மூவர்ஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மூவ் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த பொண்ணு எல்லாத்தையும் சாமான்லாம் வச்சு விட்டு போயிடறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட அவ்வளோ மணி நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பெட்டர் நீங்கள் ஒரு வீடு மாறுறீங்க அப்படின்னா நல்லா ஃபைனலைஸ் பண்ணி ஸ்பேசியஸாக இருக்கா, நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்குலாம் சூட் ஆகுமா, இது ஓகேவா இருக்குமா. 2 years போனதே மாறிட்டே இருக்கிறது இல்லை. ஒரு வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு வீடாக எப்பவும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருந்த வீடு நான் ஐ திங்க் 12 years, இப்போ இந்த வீட்டுக்கு வந்து 3 years ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் பழைய வீட்டில் யூஸ் பண்ணதான். இதில் காம்பேர் பண்ணல. என் பசங்க டைசர் யூஸ் பண்ணுவாங்க, நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக முடி ஏறிக்கிட்டு மேலே போகுது, அதை வேறு என்னை ஹீட்டை போட்டு, அவ்வளோதான். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த கபோர்டு இதுலேயும் என் பசங்க ரூமில் வர மாதிரி அட்டாச் இது இந்த கபோர்டு இதுலேயே இருக்குது. இது இருக்கிறதுனால தான் நான் புதுசாக வாங்கலை. இது நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். இன்னொன்று, யாரெல்லாம் நீங்கள் வீடு சப்போஸ் துபாயில் சொல்கிறேன், யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைக்கிறீங்களோ 1 2 3 4 5 தெரியுதா உங்களுக்கு? 5 இருக்கும் ஹேண்டில். ஓகே, இது 2 1, இது சிங்கிள், அது டபுள். அப்படி இருக்க மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். சில இதில் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும், சில 2 இருக்கும். இந்த மாதிரி பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கபோர்டே தேவைப்படாது. இது ஒன்றே போதும் உங்களுக்கு.
ஸோ அந்த மாதிரி எனக்கு அது வந்து அந்த வீட்டில் புதுசாக வாங்கினதுனால கீழே போட மனசு இல்லாமல் அதையும் கொண்டு வந்து வச்சுருக்கேன் நான். இதுதாங்க என்னோட ஹோம் ஸ்வீட் ஹோம். எல்லாருக்கும் வந்து வீடு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும் உங்களுக்கு. ஸோ நானும் இந்த வீடை எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக ஹாப்பியாக இந்த பிளேஸை வந்து வீட்டுக்கு வந்து ஒரு அமைதி கொடுக்குற ஒரு வீடாக இருக்குமோ அவ்வளோ தூரத்துக்கு ப்ளசண்ட்டாக நான் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ எல்லாரும் கிட்ட ஹோம் டூரை காமிச்சாச்சு. ஓகேயா, ஹாப்பியா? இதுதான் என்னோட ஹோம், இதுதான் என்னோட உலகம். எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் இந்த வீடுன்றது எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த வீடு வந்து ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். ஓகேயா, வீடியோ அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேயா, அப்புறம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக என்கிட்ட நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ஸில் பேசுகிறத பார்த்தா என்னமோ நேராக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு டைம் எடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, நானும் டைம் எடுத்து நான் ரிப்ளை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ரெஸ்பான்சிபிளாக நடந்துப்பேன். என்னை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. அப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தேங்க்யூ. கடைசி முடி வாட்ச் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். நான் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக எப்படி கமெண்ட்ஸை கேட்பீங்க இந்த ட்ரெஸ் எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் ஆல்ரெடி ஈது விலாகில் காமிச்சிருக்கேன். மீனா பஜாரில் கிரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை, அந்த கடையில் வாங்கின ட்ரெஸ் தான் இது. வந்து இந்த ஒரு மாதிரி இந்த மாதிரி ஃப்ரில்லாம் இங்கே வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். எப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஷாலை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு கான்சியஸாக எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ரில்லாக இருக்கும். இந்த இடத்துல பெல்ட் மாதிரி இருக்கும், ஆனால் பெல்ட் இல்லை, அதில் அட்டாச்சாக இருக்கும். இதில் 2 லைன் இப்படி தனியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா பெருசாக இருக்கும். கீழே வந்து நல்லா பெருசாக இருக்கும், அழகாக இருக்கும். சரியா, நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டுட்டு எல்லாரும் இந்த இதுவே ரிப்ளை பண்ண முடியாது, அதனால நான் இதை நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேயா, மீனா பஜாரில் கிரேஸ் செக் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ஓகேயா.